அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன படிக்கணும்னு பார்த்தோம். ஸோ வாட் டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு ஸ்டடி, ஸோ எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ 3 சிலபஸையும் பார்க்க போகிறோம். ஸோ 514, 554 அண்ட் 515 ஓகேங்களா இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 515. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஸோ டோட்டலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஸோ நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்பிளிட்டாக போட்டுட்டாங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் 20 கொஷின்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் பாலிட்ரானிக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் அதில் ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கவர் ஆகும். ஸோ 60 கொஷின்ஸ் நமக்கு இதில் இருந்து இருக்கு ஓகேவா. அப்போ இந்த 60 கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுறது தெரியாத மாதிரி இந்த சிலபஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்றது ஏதாவது நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சதா இருந்தால் கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த 3 யூனிட் தான் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 514. ஸோ 514ல் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லுமே ஈஸியும் ட்ரிபிளி தான். அதனால் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தரவாக படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டிஜிட்டல் ப்ராசஸர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், பாலிட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 400ல் இருக்கிற சிலபஸ் தான் பாதி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் வரும் ஓகேங்களா. இது வந்து 514. அடுத்தது பார்த்தீங்கன்னா 554. 554லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியும் கம்பைன் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நமக்கு ப்ரோக்ராமிங் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் போதும். அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் கிளவுட் டெக்னாலஜிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், வெப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேராக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நாம் என்ன படிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லலாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இதில் வந்து ஒரு 20 மார்க்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்குது. இது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்பெடட். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ஓரளவுக்கு படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ 805, 8085, 8086, 8051 இதில் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணலாம், ஒரு 30 ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கே கவர் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் லாஜிக்கில் இதில் வந்து நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் கவர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 40 கொஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஆப்ஜெக்ட் ஊப்ஸில் சியில் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருப்போம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு 10 கொஷின்ஸ் வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான். ஸோ அப்போ மாற்றினா நமக்கு இந்த 3 சிலபஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது எந்த சிலபஸாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு 514 படிங்க. பிகாஸ் 514ல் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கலும் ஈஸி மட்டும்தான். ஸோ எலக்ட்ரிக்கல் ஈஸிங்கிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸும் அதிகம், 15 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 554 போகலாம். அதில் வந்து ஒரு 60 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணலாம் அந்த 3 யூனிட்டுமே ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 515. இதில் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ இதுதான் சிலபஸ், இந்த யூனிட்லாம் படிக்க போகிறோங்கிறத வச்சுட்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 514 நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதில் இருக்க பாதி சிலபஸ் வந்து நமக்கு மற்ற ரெண்டுலேயுமே கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ மிச்சம் இருக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லு தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிங்கனாவே கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நமக்கு கட் ஆஃப் வரும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த தடவை என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வைக்கல. ஸோ என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா இதில் இருக்க டாபிக்ஸை நான் வந்து டேரெக்டாக ஆன்லைன் லெக்சர்ஸ் மூலமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸாகவே போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இந்த டாபிக்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கனாவே போதும். அதை பற்றி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சரில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களோட நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிற ஒரு ஐடியா, ஒரு ஜென்ரல் ஐடியாவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.